மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, நல்லோர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் ஹிஜ்ரி 1447 ஆண்டு நம்மை விட்டு கடந்து ஹிஜ்ரி 1448 நம்மிடையே வந்திருக்கிறது. 47 கடந்து 48 நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் மக்களை எல்லாம் ஒன்றிணைத்து பிறை கணக்கு அந்த வருட தினங்களை எந்த நாளில் இருந்து துவங்கலாம் என்று ஆலோசனை செய்தார்கள். எந்த நாளில் இருந்து இந்த வருட கணக்கை நாம் ஆரம்பிக்கலாம் என்று மக்களிடையே ஆலோசனை கேட்டார்கள். பொதுவாகவே நல்லவர்களே, இஸ்லாமிய ஆண்டை, இஸ்லாமிய வருடத்தை எதை பின்புலமாக வைத்து அதை துவக்குவது என்பதிலே அந்த நேரத்திலிருந்து சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் 4 விதமான கருத்துக்கள் இருந்தது. முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பிலிருந்து நாம் அதை துவக்கலாம் என்ற ஒரு கருத்து நிலவியது. இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நுபுவத்தை வெளிப்படுத்திய அந்த தினத்திலிருந்து. மூன்றாவதாக ஹிஜ்ரத், பெருமானாருடைய ஹிஜ்ரத்திலிருந்து. நான்காவதாக பெருமானாருடைய இறப்பு. இந்த 4 விதமான கருத்துக்கள் உடையவர்களாக மக்கள் எல்லாம் இருந்தனர். அப்போது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் சொல்வார்கள், ஹிஜ்ரத்திலிருந்து நாம் இந்த இஸ்லாமிய ஆண்டை, ஹிஜ்ரத்தை பின்புலமாக வைத்து நாம் துவக்கலாம். பெருமானார் மக்காவை தொடர்ந்து மதீனா சென்றார்கள் அல்லவா, அந்த பயணத்தை ஹிஜ்ரத் என்று சொல்வோம். இப்படி நாடு துறந்த அந்த ஹிஜ்ரத் நிகழ்வை பின்புலமாக வைத்து இஸ்லாமிய ஆண்டை நாம் துவக்கலாம் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பொழுது ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை ஆமோதித்து நடைமுறைப்படுத்தினார்கள். இப்போ ஹிஜ்ரத்தை பின்புலமாக வைத்து அரபு ஆண்டுகள் துவக்கப்பட்டிருக்கிறது, அது நடப்பில் இருக்கிறது. இருந்தாலும் ஆண்டின் துவக்கமாக எந்த மாதத்தை எடுக்கலாம்? 12 மாதங்கள் இருக்கிறது. இந்த 12 மாதங்களில் எந்த மாதத்தை இந்த ஹிஜ்ரி ஆண்டினுடைய துவக்க மாதமாக கொண்டு வரலாம் என்ற ஒரு கேள்வியை மக்கள் மன்றத்தில் அவர்கள் எழுப்பிய பொழுது பலரும் பல கருத்துக்களை சொன்னார்கள். சிலர் ரஜபிலிருந்து ஆரம்பிக்கலாம் என்றனர். ரஜப மாதத்தை இஸ்லாமிய புத்தாண்டாக நாம் அதை துவக்கலாம், அதிலிருந்து ஆரம்பிக்கலாம் என்றனர். சிலர் ரமலானில் இருந்து ஆரம்பிக்கலாம் என்றனர். ஏன்னா ரமலான் என்பது அது ஒரு புனிதமான ஒரு மாதம் என்பதால் அல்லாஹ் தஆலா ஏராளமான நன்மைகளை அந்த மாதத்தில் மக்களுக்கு வழங்குகிறான் என்பதால் ரமலானில் இருந்து துவக்கலாம் என்ற ஒரு கருத்து நிலவியது. ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், அதெல்லாம் வேணாங்க, முஹர்ரமில் இருந்து ஆரம்பிக்கலாம் என்றனர். உடனே ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அது சரிதான் என்று அதை ஆமோதித்தார்கள். அதை நடப்பில் கொண்டு வந்தார்கள். ஏன்னா அவங்க தான் கலீஃபா, அவங்களுடைய ஆட்சியில தான் இது ஆலோசனை செய்யப்படுகிறது. அப்ப கணியத்திற்குரிய நல்லோர்களே, இந்த ஆலோசனைகள், கருத்து பரிமாற்றங்கள் யாவும் நிகழ்ந்தது எந்த மாதம் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில். இந்த ஆலோசனை எந்த மாசத்துல செய்யறாங்க அப்படின்னா, அந்த மாதங்களின் எண்ணிக்கை 12 என்பது மக்களிடத்தில் நடப்பில் இருந்தது. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல் சொல்லி வரிசையா ஒரு நடைமுறையில இருந்துச்சு. ஆனா இந்த ஆலோசனை நடைபெறுகிற மாதம் ரபியுல் அவ்வலாக இருந்தது. இந்த ரபியுல் அவ்வலில் தான் ஹிஜ்ரத்தும் நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப ஹிஜ்ரத் போனாங்க, எந்த நடுநிசையில் எழுப்பி கேட்டாலும் சொல்ல தெரியணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வலில் ஹிஜ்ரத் சென்றார்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப ரபியுல் அவ்வலில் பெருமானார் ஹிஜ்ரத் சென்றார்கள். இந்த ஆலோசனை கருத்து பரிமாற்றங்கள் நடந்தது ரபியுல் அவ்வலில். இன்னொன்று கூடுதலாக பெருமானார் பிறந்ததும் ரபியுல் அவ்வலில். ஆக இப்படி ரபியுல் அவ்வலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறப்பு, பெருமானாரின் ஹிஜ்ரத், அதே போல இந்த கருத்து பரிமாற்றங்கள் நடந்தது ரபியுல் அவ்வல்ல. அப்ப ஏன் ரபியுல் அவ்வலை முதல் மாதமாக தேர்வு செய்திருக்கலாம் அல்லவா? ஏன் ரபியுல் அவ்வலை முதல் மாதமாக தேர்வு செய்யப்படவில்லை அப்படின்னு ஒரு கருத்து நிலவி அதற்கு ஒரு பதிலும் சொல்லப்பட்டது. ஹிஜ்ரத் செய்ய வேண்டும், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை தொடர்ந்து மதீனாவுக்கு போனாங்களா இல்லையா, அந்த ஹிஜ்ரத்.
இப்படி நாடு துறந்து ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வசிக்கும் பொழுது முஹர்ரம் மாதத்தில் உறுதி கொண்டார்கள். முஹர்ரம் மாதத்தில் உறுதி கொண்ட பெருமானார் முஹர்ரம், பிறகு சஃபர், அதுக்கப்புறம் ரபியுல் அவ்வல், ரபியுல் அவ்வலில் நடப்பில் கொண்டு வந்தார்கள். அப்ப ஹிஜ்ரத் பயணம் புறப்பட வேண்டும் என ஹிஜ்ரத்தின் மூலமாகத்தான் இஸ்லாம் பரவியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால பிறந்தாங்க, மக்கால வாழ்ந்தாங்க. இஸ்லாத்தை பற்றி மக்கள் மன்றத்தில் எடுத்து சொன்னார்கள். கடுமையான எதிர்ப்பு, பல சில ஆதரவு, ஈமானோடும் இஸ்லாத்தோடும் வாழ முடியாது என்ற ஒரு நிலை மக்காவில் நிலவியது. காபிர்களின் கரம் ஓங்கி இருந்தது. பெருமானாருக்கு பல்வேறு இடையூறுகள், முஸ்லிம்களுக்கு பல்வேறு தொல்லைகள். அல்லாஹ் தஆலா உத்தரவிட்ட நபியே, ஈமானையும் இஸ்லாத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு இப்பொழுது மக்கா தகுந்த பூமியாக இல்லை. சில காலம் நீங்கள் நாடு துறந்து மதீனாவுக்கு செல்லுங்கள், அங்கு சென்று உங்களுடைய பிரச்சாரத்தை துவங்குங்கள் என்று சொன்ன பொழுது இப்படி நாடு துறந்து போனாங்க. பெருமானாரோடு நாடு துறந்து சென்ற நபர்கள் நிறைய பேர். எல்லாம் சொத்து சொகத்தெல்லாம் மக்காலே விட்டுட்டு போனாங்க. சொந்த வீடு, வாசல், இதையில் காசு, பணம் அனைத்தையும் மக்காவை விட்டு விட்டு நாடு துறந்து போனாங்க. இது ஒரு பெரிய தியாக பயணம். இது அப்ப இப்படி நாடு துறந்து சென்றார்கள் அல்லவா. இது எப்ப போனாங்கன்னா ரபியுல் அவ்வல்ல தான் நடந்துச்சு. சரி, இஸ்லாமிய புத்தாண்டினுடைய துவக்கமாக எதை கொண்டு வரலாம்னு ஆலோசனை செஞ்ச மாசம் ரபியுல் அவ்வல் தான். பெருமானார் பிறந்தது ரபியுல் அவ்வல் தான். அப்ப ரபியுல் அவ்வல் என்பது பெருமானாரோடு நெருங்கிய தொடர்புடையதாக இருக்க, இஸ்லாமிய புத்தாண்டை ரபியுல் அவ்வலிலிருந்து நாம் ஆரம்பித்தால் என்ன என்ற ஒரு கருத்து நிலவும் பொழுது அங்கு பதில் சொல்லப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நாடு துறந்து செல்ல வேண்டும் என்று நாடினார்கள் அல்லவா, உறுதி கொண்டார்கள் அல்லவா. அது எப்ப தெரியுமா? முஹர்ரம் மாதத்தில் தான் உறுதி கொண்டார்கள். ரபியுல் அவ்வலிலே நிகழ்த்தி காட்டினார்கள். அதனால் இஸ்லாத்தினுடைய வரலாற்றின் திருப்பு முனையாக அமைந்த இந்த ஹிஜ்ரத், இதிலிருந்து நாம் துவங்க வேண்டும் என்பதும், அதே போல முஹர்ரம் மாதத்தை தான் இஸ்லாமிய புத்தாண்டினுடைய முதல் மாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அங்கு தேர்வு செய்யப்பட்டு முடிவு செய்யப்பட்டது. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, இன்னும் சில உலமாக்கள் அறிஞர்கள் இப்படி சொல்லுவார்கள். பெருமானார் நபி அவர்கள் முஹர்ரம் குறித்து சொல்லும் பொழுது முஹர்ரத்தை சிறப்பிச்சு சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒரு வார்த்தையாக பெருமானார் இப்படி சொன்னார்கள், ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம். முஹர்ரம் என்பது அல்லாஹ்வின் மாதம் என்றார்கள். மட்டுமல்ல, ரமலான் மாத நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னதாகவே இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பு தான் ஃபர்தாக இருந்தது. முஹர்ரம் மாசத்துல என்ன நோன்பு? ஆஷுராவுடைய நோன்பு. ஆஷுராவுடைய நோன்பு கடமையாக இருந்தது. அதற்கென்று பெருமானார் சிறப்பை சொன்னார்கள். எவர் ஒரு ஆஷுரா நாளிலே நோன்பு வைப்பாரோ அவருடைய முந்தைய பாவங்கள், முந்தைய ஓராண்டு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றார்கள். அப்ப பெருமானார் இந்த மாதத்தை அல்லாஹ்வின் மாதம்னு சொன்னாங்க. ரமலான் மாத நோன்புக்கு முன்னதாகவே இது கடமையாக்கப்பட்டது என்றார்கள். ஆஷுராவிலே நோன்பு வைத்த அந்த முஹர்ரம் மாசத்துல அந்த ஆஷுரால வர நோன்பு வச்சா முந்தைய ஓராண்டு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றார்கள். அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது அல்லாஹ்வின் மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்கல்ல. அப்ப அல்லாஹ்வின் மாதம் என்று பெருமானார் திருவாய் மலர்ந்த காரணத்தால் இஸ்லாமிய புத்தாண்டினுடைய முதல் மாதமாக அல்லாஹ்வின் மாதம் இருக்கட்டும் என்று முடிவு செய்தார். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, இதுவெல்லாம் எப்போது முடிவு செய்யப்பட்டது என்றால், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக பொறுப்பேற்று ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது, அதாவது ஹிஜ்ரத் நடந்து முடிஞ்சு 16 அல்லது 17 வருடம் கழிச்சு தான் முடிவு செய்யறாங்க. ஹிஜ்ரத் நடந்து முடிஞ்சு 16 வருடங்கள் அல்லது 17 வருடங்கள் கழித்துதான் அப்போதுதான் இந்த முடிவு ஏற்படுத்தப்படுகிறது. நான் சொல்ல வருவது, ஒரு ஆண்டு நம்மை விட்டு கடந்து புது ஆண்டுக்குள் நாம் நுழைந்திருக்கிறோம் என்று சொன்னால் எவ்வாறான படிப்பினைகளை நாம் பெற வேண்டும், கடந்த ஆண்டின் மூலமாக நாம் எந்த படிப்பினைகளை பெற வேண்டும் என்று நாம் சிந்திக்கிறோம். பொதுவாகவே நம்மை விட்டு கடந்து பல நிகழ்வுகள் சென்று கொண்டே இருக்கிறது. நம்மை தொட்டு கடந்த பல நிகழ்வுகளில் இருந்து நாம் பாடம் பயிரணும். நம்மை தொட்டு சென்ற நிகழ்வு நன்மையாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து பாடம் பயிரணும். இப்ரத் ஹாசில் கர்னாக படிப்பினை பெற வேண்டும்.
நம்மை தொட்டு சென்ற நிகழ்வு சந்தோஷமானதாலும் சரி, அதில் என்ன படிப்பினை? நம்மை தொட்டு சென்ற நிகழ்வு துன்பமாக இருந்தாலும் சரி, அதில் என்ன படிப்பினை? நம்மை தொட்டு சென்ற நிகழ்வு நோயாக இருக்கட்டும், பேயாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து கிடைத்த படிப்பினைகள் என்ன? ஓராண்டை முடித்து இன்னொரு ஆண்டுக்குள் நுழைந்திருக்கக்கூடிய நாம் சென்ற ஆண்டு நடந்த நிகழ்வுகளின் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினை என்னவென்று நாம் சிந்திக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, தமக்கு துன்பம் வந்தால் இறைவனை நினைத்து மன்றாடுவதும், அந்த துன்பத்தை அல்லாஹ் தஆலா நீக்கிவிட்டால் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை புறந்தள்ளுவதும், அதிலிருந்து நல்லுணர்வு பெறாமல் இருப்பதும் ஒரு முஃமினுக்கு அழகல்ல. ஒரு முஃமினுக்கு அழகு என்ன? அதிலிருந்து என்ன படிப்பினை? அல்லாஹ் என்னை சிரமத்தில் ஆழ்த்தி இருந்தான், துன்பத்தை கொடுத்தான், நோயை கொடுத்தான், அதிலிருந்து நிவாரணம் பெற்றிருக்கிறேன். அல்லாஹ் வியாபாரத்தில் ஒரு நஷ்டத்தை கொடுத்தான், நான் விழுந்து விடுவேனோ என்று நினைத்தேன். அல்லாஹ் என்னை கரம் பிடித்து தூக்கி நிறுத்தி இருக்கிறான். இந்த வியாபாரத்தில் உச்சபட்சமாக நான் செயல்படுகிறேன். எப்படி துன்பத்தின் போது அல்லாஹ்வை நினைத்தேனோ, சந்தோஷத்தின் போது நான் அல்லாஹ்வை நினைக்கணும். அதுதான், அப்படி இருந்தால்தான் நான் நன்றி உள்ளவன் என்று அர்த்தம். இல்லைன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு நன்றி கேட்டவன். அல்லாஹ் எனக்கு நோயை கொடுத்தான், அல்லாஹ் கைவிட்டு இருந்தால் இன்று கபருக்குள் சென்று என்னுடைய உடல்களை எல்லாம் பூச்சி புழுக்கள் சாப்பிட்டு வெறும் எலும்புகள் கூட மீதம் இல்லாமல் கபருக்குள் இருப்பேனே. இன்று அல்லாஹ் எனக்கு ஷிஃபா கொடுத்து ஆரோக்கியம் கொடுத்து வைத்திருக்கிறானே. அல்லாஹ்வுக்கு கடமை செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? அல்லாஹ்வுக்கு நான் என்ன கடமை பாக்கி வச்சேன்? செய்யணும். எடுத்து அல்லாஹ்வுடைய கடமைகளை எதை புறக்கணித்தேன்? செய்யணும். ஏன்? அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். மரணத்தின் பிடியில் இருந்த என்னையை காப்பாற்றி இருக்கிறான். வியாபார நஷ்டத்தில் இருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்திருக்கிறான். பெரும் துன்பத்திலிருந்து என்னை பாதுகாத்திருக்கிறான். இனி வாழும் காலமாவது அல்லாஹ்வின் கடமைகளை பரிபூரணமாக நிறைவேற்றி அவனுக்கு மாறு செய்யாமல் வாழ வேண்டும் என்ற நல்லுணர்வை நாம் அதன் மூலமாக பெற வேண்டும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட நபி? ஆரம்பமாக வாசித்து காண்பித்த வசனம் அதைத்தான் சொல்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருந்தான். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய வாழ்வு வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனிலே சில பல இடங்களில் சொன்னாலும் ஒரு இடத்தில் ஒரு தகவலை அழுத்தமாக பதிய வைத்திருக்கிறான் அல்லாஹ். அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நடந்த அந்த நிகழ்வின் மூலமாக அவர்கள் பெற்ற நல்லுணர்வு என்ன என்பதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு மோமினுக்கு சம்பவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வின் மூலமாக நல்லுணர்வு பெற வேண்டும். ஆரோக்கியமா இருந்து நல்ல நிலைக்கு வந்தவரும் அல்லாஹ் மறந்துடுறாங்க. பல பேர் நஷ்டத்திலிருந்து லாபத்துக்கு வந்தவரும் அல்லாஹ் மறந்துடுறாங்க. துன்பத்திலிருந்து நல்ல நிலைமைக்கு வந்தவரும் அல்லாஹ் மறந்துடுறாங்க. இல்லை, அல்லாஹ் தஆலா ஒரு தடவை சோதிக்கிறானா, அதில் உள்ள படிப்பினைகள் என்னை எடுத்து இனிமேல் நாம் நம்மை சரி செய்யணும். இல்லை இல்லை, நான் பழையது போன்றுதான் இருப்பேன் என்றால் அப்படி அல்ல. நம்மை நாம் சீர்திருத்த வேண்டும். ஏன்? இந்த உலக வாழ்க்கை என்பது சொற்ப காலம். கபருக்குள்ள போயிட்டோன்னு சொன்னா அது வேறு உலகம். அங்கு நாம் செய்யக்கூடிய நன்மைகளும் துனியாவில் நாம் புரிந்த இறை கடமைகளும் அங்கு வரும். நமக்கு கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வாழ்வில் நடந்த நிகழ்வு, அதன் மூலமாக அவர்கள் நல்லுணர்வு பெற்றார்கள். அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَحُشِرَ لِسُلَيْمَانَ جُنُودُهُ مِنَ الْجِنِّ وَالْإِنسِ وَالطَّيْرِ فَهُمْ يُوزَعُونَ. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? சுலைமானுக்கு நாம் ஜின்களை கொடுத்தோம், மனிதர்களை கொடுத்தோம், பறவைகளை கொடுத்தோம். இவர்களிலிருந்து இவைகளிலிருந்து பெரும் படைகளை திரட்டி தனித்தனியாக வழங்கி இருந்தோம். ஜின்களின் ஒரு பட்டாளம் சுலைமானுக்கு வேலை செய்யும் அலைஹிஸ்ஸலாம். மனிதர்களின் ஒரு கூட்டம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பணிவிடை செய்யும். பறவைகளின் ஒரு கூட்டம், அல்லாஹு அக்பர், ஹுதுஹுதுன்னு ஒரு பறவை இருந்துச்சு. ஹுதுஹுது, அந்த பறவையோடு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பேசினார்கள். அந்த உரையாடலும் குர்ஆனிலே பதிவிடப்பட்டிருக்கிறது. அந்த பறவை என்ன சொன்னுச்சு, இவங்க என்ன பதில் சொன்னாங்க? கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே,
இப்படியாக இவைகளில் இந்த படைகள் எல்லாம் தனித்தனியாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு நாம் வழங்கி இருந்தோம். ஒரு நாள் ஒரு பொழுது சுலைமான் தன் படை பரிவாரங்களோடு படை பட்டாளங்களோடு எறும்புகள் அதிகம் நடமாடுகிற ஒரு பள்ளத்தாக்கை வந்து அடைந்தார்கள். இது கதை இல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். ஹத்தா இதா அதவு அலா வாதின் நம்ல், சுலைமானும் அவருடைய பரிவாரங்களும் எறும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு வந்தனர். அந்த எறும்புகளின் கூட்டம், அதுக்கு ஒரு தலைவி உண்டு, ஒரு ஹெட் உண்டு, ஒரு அமீர். அந்த தலைவியான அந்த எறும்பு சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய படைகளையும் பரிவாரங்களையும் பார்த்துவிட்டு ஒரு அறிவிப்பு செய்தது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எறும்பு எப்படிங்க பேசும்? கட்டுக்கதையா? நாம இப்படியே சொல்லி சொல்லி உண்மையை பூரா பொய்யாக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் பேசுறான், அல்லாஹ் சொல்றான். எறும்பு பேசிச்சுன்னு சொல்றான், நம்பிட்டு போயிட்டே இருக்கணும், ஆய்வு செய்யக்கூடாது. இது ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டோம் நம்ம பைத்தியமாகி விடுவோம். இதை ஆய்வுக்கு எடுத்தால் அல்லாஹ் சொல்றானா முடிஞ்சு போச்சு. கணியத்திற்குரிய நல்லோர்களே, அந்த எறும்பு பிற எறும்புகளை பார்த்து சொன்னதாம், யா அய்யுஹன் நம்ல், ஓ எறும்புகளே, உதுகுலு மசாகினகும் லா யஹ்திமன்னகும் சுலைமானு வ ஜுனூதுஹு வ ஹும் லா யஷ்உரூன். ஓ எறும்புகளே, உங்களுடைய புற்றுகளுக்குள், உங்களுடைய வீடுகளுக்குள் நீங்கள் சென்று விடுங்கள். சுலைமானும் அவருடைய படை பரிவாரங்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அறியாத வண்ணம் உங்களை நசுக்கி விடுவார்கள். காலில் போட்டு நசுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. எறும்பு தானேன்னு சொல்லி உங்க மேல நடந்து போயிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு தான் ஆபத்து. உதுகுலு மசாகினகும், உங்களுடைய இருப்பிடங்களுக்கு நீங்கள் செல்லுங்கள், உங்களுடைய வீடுகளுக்குள் நீங்கள் செல்லுங்கள் என்று அந்த ஒரு எறும்பு சொன்னவுடன் அதை அப்படியே செவிமடுத்து எல்லா எறும்புகளும் சாறை சாறையாக அந்த புற்றுக்குள் நுழைந்த இவ்வாறான ஒரு காட்சி. அந்த எறும்பு பேசுது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உணர்றாங்க. அந்த எறும்பு அறிவிப்பு செஞ்ச உடனே எல்லா எறும்பும் அந்த வீட்டுக்குள்ள போயிடுச்சு, புற்றுக்குள்ள போயிடுச்சு. இதை அப்படியே பார்த்து புன்னகைத்தார்கள், சந்தோஷப்பட்டு புன்னகைச்சாங்க. அதாவது நல்லவர்களே, எறும்புகள் பேசுகிற வார்த்தையை அறிகிற ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். எறும்பு இப்படியுமா செயல்படுகிறது? ஆச்சரியப்படுறாங்க. சரி, அல்லாஹ் தஆலா நமக்கு இதையெல்லாம் செவிமடுக்கிற ஆற்றலை கொடுத்திருக்கிறானே, அல்லாஹ் எப்படிப்பட்ட ஆற்றலாளன்? எறும்பு நடந்து செல்றது நம்ம காதுல விடாது, எறும்பு ஊர்ந்து செல்வது நம்ம காதுல விடாது, இல்லையா? எறும்பு அல்ல, பூனை இருக்குது பாத்தீங்களா? பூனை நடந்து செல்லக்கூடிய சத்தம் கூட நம்முடைய காதுகளை விடாது. பூனை பெருசு, பெரிய உருவத்தில் பெருசு. அது ஒரு புறம். நான் சொல்ல வர்றது, கணியத்திற்குரிய நல்லோர்களே, அது ஊர்ந்து செல்லக்கூடிய சத்தம் கூட நம்ம காதுல விட மாட்டேங்குது. அது பேசியது எப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் விளங்கியிருப்பாங்க? அல்லாஹ் விளங்க வச்சான், ஆற்றலை கொடுத்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட பெரும் ஆற்றல், ஆட்சியை வழங்கினான், அதிகாரம் வழங்கினான், படைகளை வழங்கினான், பட்டாளங்களை வழங்கினான், செல்வத்தை வழங்கினான், செல்வாக்கை வழங்கினான். அதையும் தாண்டி ஜின்களோடு நெருக்கமாக பழகினார்கள், பறவைகளோடு நெருக்கமாக இருந்தார்கள். உலகில் உள்ள எல்லா மிருகங்களினுடைய பரிபாஷைகளும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும். இதெல்லாம் நினைச்சு அந்த காட்சியை பார்த்து, எறும்பு பேசியதை கேட்டு, எறும்பு உத்தரவிட்டதை பார்த்து, இன்ன வேற எறும்புகள் தங்களுடைய புற்றுகளுக்குள் சென்றதை பார்த்து அப்படியே புன்னகைத்தார்கள். அதாவது நன்றி பெருக்கோடு, யா அல்லாஹ், இதையெல்லாம் செவிமடுக்கிற ஆற்றல் எனக்கு கொடுத்திருக்கிறாயே, எப்படிப்பட்ட நியாமத்தை அனுபவிக்க வைத்திருக்கிறாய் என்னை. ஆட்சியை கொடுத்தாய், அதிகாரத்தை கொடுத்தாய், செல்வத்தை கொடுத்தாய், செல்வாக்கை கொடுத்தாய். இதையும் தாண்டி இந்த மிருகங்கள், இந்த உயிரினங்கள் எல்லாம் பேசுகிற பாஷைகளை செவிமடுத்து உணர்கிற ஆற்றலையும் கொடுத்திருக்கிறாய் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெரிய பேரரசர் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை பார்த்து நினைந்து அப்படியே புன்னகை பூத்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபதபஸ்ஸம தாஹிகன் மின் கௌலிஹா, சுலைமான் அந்த எறும்பு பேசியதை கேட்டு புன்னகைத்தார். ஃபதபஸ்ஸம. கணியத்திற்குரிய நல்லோர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்தில் ஒரு துஆ செய்தார். இதுதான் நல்லுணர்வு. ஒரு மாபெரும் நபி, ஒரு மாபெரும் அரசர். பாருங்க, வாழ்க்கையில எத்தனையோ விஷயம் நடக்குது.
அந்த நேரத்தில் அப்படியே உருட்டிட்டு வருவோம். அதுல இருந்து நிவாரணம் ஆயிட்டு வச்சுங்களேன், முடிஞ்சு போச்சு. அவனுக்கு எனக்கு என்னங்க சம்பந்தம்? இல்ல அவன் மூலமா தான் உனக்கு அல்லாஹ் பரக்கத்தை செஞ்சிருக்கிறான். அதுக்கும் எனக்கு என்னங்க சம்பந்தம்? அதன் மூலமாகத்தான் அல்லாஹ் உனக்கு உதவி செய்திருக்கிறான். ஒரு நன்றி உணர்வு வேண்டாம்? கண்ணியத்திற்குரிய நல்லோட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நல்லுணர்வு பெற்று ஒரு துவா செஞ்சாங்களாம். ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல ஸாலிஹன் தர்தா. என் துவாவின் பொருள் என்ன தெரியுமா? ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய, என் ரப்பே, என் மீதும் என் பெற்றோர் மீதும் ஏராளமான அருள் வளங்களை நீ புரிந்திருக்கிறாய். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பெற்றோர் யாரு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஏராளமான ஆற்றலை கொடுத்தான். ஒரு இரும்பை இப்படி தொட்டால் அந்த இரும்பு அப்படியே உருகிடும். சேலம் உருக்கு இரும்பு ஆலை தேவையில்லை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. இரும்பை தொட்டாங்கன்னா அப்படியே உருகிடும். அந்த ஆற்றல் கொடுத்திருந்தான். சுலைமான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் திக்ர் செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த அந்த திக்ரில் அப்படியே மதிமயங்கி பறவைகளும் இன்ன பிற மரங்களும் அப்படியே செவிமடுத்து கேட்குமா. அவர்கள் செய்யக்கூடிய திக்ரில் அவர்கள் ஓதுகிற வேதத்தினுடைய அழகை பார்த்து அவைகள் எல்லாம் மதிமயங்கி நின்று விடுமா. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இனிமையான குரல் வளத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அப்ப இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த மாபெரும் நியாமத். இங்க நன்றி செலுத்துறாங்க. ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அஅமல ஸாலிஹன் தர்தா. யா அல்லாஹ், என் மீதும் என் பெற்றோர் மீதும் நீ புரிந்த அருள் வளங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிற நன்றியுடைய நல்லடியானாக இருக்கவும், நீ பிரியப்படுகிற அளவுக்கு நான் அமல்கள் செய்யக்கூடியவனாக இருக்கவும், வத்ஹில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன், உன் அருளை கொண்டு உனது கிருபையை கொண்டு உன்னுடைய பல நல்லடியார்கள் இருக்கிறார்கள். நான் மட்டும் நல்லடியான் அல்ல, உன்னுடைய பல நல்லடியார்கள் என்னை விட சிறந்தோர் உண்டு. அவர்களில் ஒருவனாக நீ ஆக்கிறியா அல்லாஹ். எவ்வளவு பெரிய நபி, எவ்வளவு பெரிய அரசர், எவ்வளவு பெரிய ஆற்றலுடையவர். அவர்களுடைய பணிவும் அவர்களுடைய தவாதுவும் அவர்களுடைய நல்லுணர்வும் இந்த துஆவின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது என்று முஃபஸ்ஸிர்கள் நமக்கு சொல்றாங்க. அப்ப நம்முடைய வாழ்வை தொடுகிற ஒரு நிகழ்வு, அது நன்மையோ தீமையோ, நமக்கு துன்பமோ லாபமோ, அதிலிருந்து கிடைத்த படிப்பினை அல்லாஹ் எனக்கு என்ன வச்சிருக்கிறான், அல்லாஹ் எனக்கு என்ன வச்சிருக்கிறான். கணியத்திற்குரிய நல்லோர்களே, நாம் வாழ்க்கையில் எதையோ சாதிக்க வேண்டும் என்று பிரியப்படுவோம், எதையோ எதிர்பார்ப்போம். நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாது. நாம் எதிர்பார்க்காமல் இருப்போம். ஒரு விஷயத்தை அல்லாஹ் கொண்டு வந்து கொடுப்பான். அப்ப இந்த மனுஷன் சிந்திக்கிறது இல்லை. முன்னதாகவே நாம் எதிர்பார்த்தது கிடைத்தால் அல்லாஹ்வாக நமக்கு பார்த்த இது கிடைக்காமல் போயிருக்குமே. அப்ப அல்லாஹ் இதற்குத்தான் நம்மை எதிர்பார்க்க வைத்திருக்கிறான். இந்த அருள் கிடைப்பதற்குத்தான் அல்லாஹ் நம்மை காலம் கடத்தி இருக்கிறான் என்று அந்த நேரத்தில் நினைச்சு படிப்பிட பெறும். அல்லாஹ் மிக பெரும் அருளாளன். கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெற்ற இந்த நல்லுணர்வு தான் இங்கு மிகப்பெரிய ஒரு விஷயம். இதே போல நம்முடைய வாழ்வில் எத்தனையோ விஷயங்கள் நடக்க முடிந்திருக்கிறது. அடுத்தும் கூட அல்லாஹ் தஆலா அவர்கள் பெற்ற நல்லுணர்வு சம்பந்தமான ஒரு தகவலை தான் சொல்லுகிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அரசவையில ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்துச்சு. அந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுவதற்காக வேண்டி தன்னுடைய பிரஜைகளை பார்த்து சொன்னார்கள், ஐயுக்கும் யதீனி பிஅர்ஷிஹா கப்ல அன் யஅதூனி முஸ்லிமீன். பல்கீஸ் ஒரு அம்மையார் இருந்தாங்க. அவங்க சூரியனை வணங்கி வழிபடக்கூடியவர்களாக, அவர்களை சார்ந்த மக்களும் சூரியனை வணங்கி வழிபட்டு இருந்தாங்க. இந்த தகவலை ஹுதுஹுது பறவை வந்து சொல்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த பெண்மணி எனக்கு கட்டுப்பட்டு வருவதற்கு முன்னதாகவே அவருடைய சிம்மாசனத்தை தூக்கிட்டு வரணும் என்ன சொன்னாங்க. அவருடைய அரசவையை அரண்மனைக்கு கொண்டு வர வேண்டும். உங்களை யார் கொண்டு வருவது என்று கேட்டார்கள். ஐயுக்கும் யதீனி பிஅர்ஷிஹா கப்ல அன் யஅதூனி முஸ்லிமீன். அவள் முஸ்லிமாக கட்டுப்பட்டு இங்கு வரும் முன்னதாக அவருடைய அரசவையை இங்கு கொண்டு வரணும். யார் உங்களை தயார்? அப்ப அந்த இடத்துல இஃப்ரீத்னு ஒரு ஜின் இருந்துச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய அரசவையில் ஜின்கள் எல்லாம் அமர்ந்திருக்கும். கால இஃப்ரீத்து மினல் ஜின்
ஜின்களில் இஃப்ரீத் என்ற ஜின்னு சொன்னச்சு, அன ஆதீக பிஹி கப்ல அன் தகூம மின் மகாமி, நபியே சுலைமானே, உங்களுடைய இடத்திலிருந்து எழுவதற்கு முன்னால் நான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வருவேன். அவ்வளவு பெரிய அரண்மனை அது, அதில் கொண்டு வந்து தாரேன். ஜின் இப்படி சொல்லிச்சா? அங்கு ஒரு மனிதர் இருந்தார், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அங்கு ஒருவர் இருந்தார். அவர் யார் தெரியுமா? வேதத்திலிருந்து ஞானம் கொடுக்கப்பட்டவர். அந்த நேரத்தில் உள்ள வேதம், அந்த வேதத்தை கிடைத்து முடித்தவர், ஒரு சிறந்த ஒரு ஆலிம், இன்னும் சொல்வதாக இருந்தால் ஒரு இறை நேசர், ஒரு வலியுல்லா. அப்ப அவர் அங்கிருந்தார். அப்ப அவர் சொன்னார், அன ஆதீக பிஹி, நான் கொண்டு வருகிறேன் நபி அவர்களே. ஜின் என்ன சொன்னுச்சு? உங்களுடைய இடத்திலிருந்து எழுவதற்கு முன்னதாக கொண்டு வருவேன் என்று சொன்னது. நான் சொல்லுகிறேன், அன ஆதீக பிஹி கப்ல அன் யர்தத்த இலைக தர்ஃபு, நீங்கள் கண்மூடி திறப்பதற்குள் கொண்டு வருகிறேன். அதே மாதிரி ஃபலம்மா ரஆஹா முஸ்தகிர்ரன் இன்தஹு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கண்களை மூடி திறந்தார்கள். பிறகு பார்க்கிறார்கள், தமக்கு முன்னால் அந்த அரசவை இருக்கிறது, அரண்மனை இருக்கிறது. அதை பார்த்த உடனே பூரிச்சு போனாங்க. பார்த்தவுடன் பூரித்து போய் கால ஹாதா மின் ஃபضل ரப்பி, என்ன சொன்னாங்க? இது என்னுடைய இறைவனின் அருள்வளம். நீங்க கூட பார்க்கலாம், சில வீடுகள் முன்னால இந்த ஆயத்தை எழுதியிருப்பாங்க, ஹாதா மின் ஃபضل ரப்பி. இதனுடைய பொருள் என்ன? இது என்னுடைய இறைவனின் அருள்வளம், அதாவது அல்லாஹ் எனக்கு அருள்கொடையா கொடுத்திருக்கிறான் என்பது பொருள். அவர் சொன்னாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள், ஹாதா மின் ஃபضل ரப்பி, இது என்னுடைய இறைவனின் அருள்வளம் என்று இறைவனை நினைவு கூர்ந்தார்கள். தன் வல்லமையோ அல்லது தனக்கு கீழுள்ள பிரஜைகளுடைய வல்லமையை அவர்கள் என்ன செய்யல, அதை புரிந்தார்கள், அறிந்தார்கள். ஆனால் இது அல்லாஹ்வினால் சாத்தியமானது. அந்த நல்லடியார் மூலமாக அல்லாஹ் கொடுத்த மிக பெரும் அருள் இது என்று கணியத்திற்குரிய நல்லவர்களே, லியபுலுவனி அஷ்குரு அன் அக்ஃபுர், அவங்க சொன்னாங்க, நான் நன்றியோடு இருக்கிறேனா அல்லது இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறேனா என்று அல்லாஹ் என்னை சோதிப்பதற்காக இதை செய்கிறார். இவ்வளவு பெரிய வல்லமைகள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நான் ரப்புக்கு நன்றியோடு இருக்கிறேனா இல்லைனா நன்றி கெட்டவனாக இருக்கிறேனா? அல்லாஹ் என்னை சோதிக்க செய்கிறான். ஒமன் ஷக்கர ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸி, எவர் ஒருவர் தம் ரப்புக்கு நன்றி செலுத்துவாரோ அவன் நன்றி செலுத்துவது அவனுக்கு நன்மை. ஒருவர் ரப்புக்கு நன்றி செலுத்தினால் நமக்கு தான் நன்மை. அல்லாஹ்வுடைய அந்தஸ்து உயர்ந்து போகாது. ஒமன் கஃபர ஃபஇன்ன ரப்பி கனியுன் கரீம், மேலும் இவர் நன்றி மறந்து ரப்புக்கு நடந்து கொள்வாரோ அது அவருக்கு தான் நஷ்டம். அல்லாஹ்வுக்கு ஒன்றும் இல்லை, அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ் கனி, அல்லாஹ் ஹுத்ஹி கனி ஹை. அல்லாஹ் அவனுடைய, அதாவது அல்லாஹ் அவன் நிலையில் அவன் உயர்ந்தவன். அவனை யாரு சேர்ந்து உயர்த்துங்கிற அவசியம் இல்லை. கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, அப்ப இப்படியான வார்த்தைகளை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். முடிந்த நிகழ்வின் மூலமாக நாம் நல்லுணர்வு பெற வேண்டும். கடந்த ஓராண்டு என்னென்னலாம் நடந்துச்சு, நல்லுணர்வு பெற்றோமா இல்லையா, அதை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, ரப்புக்கு நன்றியுடையவர்களாக நாம் இருந்தால் அல்லாஹ் இன்னும் நமக்கு அதிகப்படுத்தி தருவான். லைன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் ரப்புக்கு நன்றியுடையவர்களாக நடந்தால், வாழ்ந்தால் அல்லாஹ் உங்களுக்கு நியாமத்தை அதிகப்படுத்துவான். அல்லாஹ் நோயிலிருந்து என்னை குணப்படுத்தி இருக்கிறான். யா அல்லாஹ் உனக்கே எல்லா நன்றியும். ஒரு 2 ரக்காத்து தினந்தோறும் தொழுது நன்றி செலுத்துவது, அல்லது ஒரு ஏழைக்கு சதகா கொடுத்து ரப்புக்கு நன்றி தெரிவிப்பது, அல்லது வேறு ஏதாவது நன்மைகள் செய்து ரப்புக்கு நன்றி தெரிவிப்பது செய்தால் என்னாகும்? அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுத்து கொண்டே இருப்பான். ரப்புக்கு நன்றி கொண்டவர்களாக நடந்தால் அல்லாஹ் கண்டுகொள்வான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றியுடையவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை நம் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக.